சற்று தியானிக்க வேண்டும். அப்ப பாருங்க, சாத்தான் வந்து இயேசுபாட்ட பேசுறான். அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவன் பேரு என்னங்க? சோதனைக்காரன். உங்க வாழ்க்கையில சோதனைக்காரன் வர்றானா? உங்களோட பேசுறானா? அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க ஆவியானவரை நடத்தப்படுறீங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க சபை மக்களே, ஊழியக்காரர்களே, சோதனைக்காரன் வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறானா? அப்பொழுது நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆவியானவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்தின் பிள்ளை. ஆமென். இயேசு வரப்போகிறார். அதற்குள்ள சோதனைக்காரன் வருவான், எல்லாம் வருவான். ஆனா நீங்க எப்படி பேசணும், நம்ம எப்படி பிரத்யுத்தரம் பண்ணணும், அவகிட்ட எப்படி பேசணுங்க? பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், வந்துட்டு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால். முதலாவது அவனோட வார்த்தை கவனிங்க. அவன் பேசுறது பாருங்க, எப்படி பேசுறான். அவன் தேவகுமாரன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், மாமிசத்தில் வெளிப்பட்டாருங்க. அவன் கேட்கிறான், அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால். ஏனென்றால் சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நீ ஆவிக்குரிய பிள்ளையானா இப்படி பேசலாமா, இப்படி வாழலாமா சொல்லுவாங்க பாருங்க. ஆமே, சாட்சியாய் வாழ்ந்திருப்போம். ஆமே, தேவனுக்காக பயந்து பயந்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தில் ஆரம்பம். எவன் கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழ அவன் பாக்கியவான். எப்போதும் பயந்திருக்கவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவன் ஜனந்தா எப்பொழுதும் அவருக்கு பயந்து பயந்து, ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யக்கூடாதப்பா. அவர்கள் தேவ பிள்ளைகள். ஆமென். இப்படியாக நாம் இருக்கும் பொழுது சாத்தா சோதனைக்காரன் வருவான். நீ தேவகுமாரனா, நீ தேவனுடைய பிள்ளையா, இப்படி இருக்கிற பாரு, அப்படி குற்றப்படுத்த வருவான். அப்போ பாருங்க, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்களை அப்பமாகும்படி சொல்லும். ஆமென். அல்லேலூயா. இந்த கல்களை அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த கல்களை என்ன ஆகணும்? எல்லாத்தையும் அப்பத்தாக்கு. பாருங்க, ஏசப்பா இன்னும் ஊழியத்துக்கு வரல, எந்த அற்புதங்களை செய்யல. அதற்கு முன்பாக இவன் முந்திக் கொள்கிறான். ஆமென். மாமிசம் முந்திக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளே, உன் மாமிசம் உன் வாழ்க்கையில முந்திக் கொள்ளும். அதான் சோதனைக்காரன். சோதனைக்காரன் எங்க இல்லைங்க, நம்ம கிட்டதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. ஹல்லேலூயா. அடிக்கடி ஏன் நம்ம மாமிசம் முந்திக் கொள்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை சில காலங்கள் நமக்கு தாமதமா இருக்கும். ஆமென். ஊழியத்துல சில எதிர்பார்ப்புகள் தாமதமா நடக்கும். பொறுமையா காத்திருங்க. அதுக்குள்ள இவன் வந்து சொல்றான் பாருங்க, இந்த கல்கள். அப்போ ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யப்படுற உலகத்திலே, ஆமென், இவன் சொல்லி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. பரலோகம் நல்லா புரிந்து கொள் மக்களே. சாத்தான் சொல்லி அவன் என்ன குற்றப்படுத்தினாலும், தேவ ஜனங்களுக்கும் சபை மக்களுக்கும் விரோதமாய் சாத்தானை அடிக்கடி குற்றம் சுமத்தினாலும், தேவன் அவன் குரல் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவன்